அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஜனங்கள் உங்களை பாழாக்கி கொண்டு இருக்கிறார்களா? நீங்கள் கட்டி எழுப்பினவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாகவே உங்கள் பெற்றோர்களிடம், உங்கள் கணவனிடம், உங்கள் மனைவியிடம், உங்கள் பிள்ளைகளிடம் முறுமுறுப்பாய் பேசி கலகம் பண்ணி கொண்டு குடும்பத்திற்குள் பிளவுகளையும் பாழாக்குகிற காரியங்களையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களா? என் கர்த்தர் அந்த துன்மார்க்க கூட்டங்களை உங்களுடைய காலுக்கு கீழாக கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம், உங்களுடைய கண்ணீரின் நிமித்தம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் கூட்டத்தின் நிமித்தம் தேவன் கோபத்தோடு எழும்பி அவர்களை நான் கடிந்து கொண்டு அவர்களை நியாயம் விசாரிப்பேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, தேவாதி தேவன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தேவன் இப்பொழுது கிரியை செய்ய போகிறார். சங்கீதம் 9வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் மூழ்கி இருங்கள். எந்த துன்மார்க்க கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணினால், உங்களுடைய குடும்பத்தை பிரித்து போட்டால், நீங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களை எல்லாம், நீங்கள் கட்டி எழுப்பின காரியங்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணினாலும் அந்த துன்மார்க்கர்களை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தரித்து நில்லுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக நிற்கட்டும். தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நடு நிற்கிறார். எதிர் வருகிற துன்மார்க்க கூட்டங்கள் பின்னுக்கு திரும்பி ஓடும். தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களால் நிற்க முடியாதபடிக்கு அந்த பிரசன்னம் அவர்களுக்கு மேல் கோபாக்கினை கொண்டு வரும். அவர்கள் இடருண்டி விழுவார்கள், தடுமாறி விழுவார்கள், குருடர்களாய் போவார்கள். எந்த ஜனக்கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணினதோ அந்த ஜனக்கூட்டங்களை சிதறுண்டு போவார்கள் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, நீ சுகமாயிருப்பாய். God bless you.